மத்திய பொதுக்குறை தீர்ப்பு அமைப்பு மூலம் குடிமக்கள் சாட்பாட் என்ற செயலியின் மூலம் பேசி ஆன்லைனில் குறைகளை பதிவு செய்யலாம். அரசு துறைகளுக்கு எதிரான குறைகளை குடிமக்கள் இணைய வழியில் எழுப்ப உதவும் வகையில் மத்திய அரசு சனிக்கிழமையன்று செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஒரு உரையாடல் மென்பொருளை அறிமுகப்படுத்தியது. சமாதான் திதி என பெயரிடப்பட்ட இந்த உரையாடல் மென்பொருளை தொடங்கி வைத்து பேசிய மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், இது நாட்டில் பொது குறை தீர்க்கும் வழிமுறையை ஜனநாயகப்படுத்துதல் என்று குறிப்பிட்டார். பன்மொழி தீர்வு குடிமக்கள் இப்போது உரையாடல் மென்பொருளுடன் தங்கள் சொந்த மொழியில் பேசி தங்கள் கவலையை தெளிவான வார்த்தைகளில் விவரிப்பதன் மூலம் தங்கள் குறைகளை பதிவு செய்யலாம். இதற்கு அது எந்த அமைச்சகம், துறை வகை அல்லது துணை வகையின் கீழ் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று திரு சிங் கூறியுள்ளார். இந்த உரையாடல் மென்பொருள் ஒளித்தரவை பெற்று சில தெளிவுபடுத்தும் கேள்விகளை கேட்டு பொருத்தமான அமைச்சகம், துறை வகை மற்றும் துணை வகையை தானாகவே கண்டறிந்து சரியான அதிகாரியிடம் குறையை பதிவு செய்கிறது என்றும் கூறியுள்ளார். நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறை தீர்ப்புத்துறை பாஷினி, அதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியுடன் இணைந்து தரவு தனியுரிமையை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பான அரசாங்க உள்கட்டமைப்பிற்குள் இந்த சாட்பாட்டை உருவாக்கியுள்ளது. தொடக்க நிகழ்வில் இந்த சாட்பாட் நேரடியாக செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு பல்வேறு இந்திய மொழிகளில் சோதிக்கப்பட்டது. மோடி அரசாங்கத்தின் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் பொது குறை தீர்ப்பு அமைப்பில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றத்தை எடுத்துரைத்த அவர் 2014 அரசாங்கம் பதவியேற்ற போது குறைதீர்ப்பு அமைப்பில் பொதுமக்களின் பங்கேற்பு குறைவாகவே இருந்தது என்றும் சிபி கிராம்ஸ், அதாவது மத்தியப்படுத்தப்பட்ட பொது குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு என்ற இணையதளம் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் குறைகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன என்றும் கூறினார். தற்போது இந்த அமைப்பு மூலம் பெறப்படும் குறைகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 25 லட்சத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.